பிரோனை யாரும் இப்படி எதிர்த்து பேசுனது இல்ல. ஆனா இதை கேட்டு டென்ஷனான அரசன் பிரோன் தான் வளர்த்த தத்து பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம இதுக்கு மேல இவனை சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொல்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் பிரோன். இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் பிரோன் கண்ணுல படாம தப்பிச்சு ஓடுறாங்க. பிரோன் 300 மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே, அது ரொம்ப நாள் நீடிக்கலங்க. இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க, மக்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அமைச்சர் பிரோன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்கறான். அரசன் பிரோனும் 300 மாடு அடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மாடா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். அதாவது இன்னைக்கு 300, நாளைக்கு 299, நாளன்னைக்கு 298, இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல. அந்த நாள் தான் மூசா நபியை பிரோன் துரத்திட்டு போற இந்த நாள். மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எகிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு போயிடுறாங்க. செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறு மாதிரி. ஒரு பக்கம் எகிப்து நாட்டுடைய கரை, மறுபக்கம் கரை கடந்தா சவுதி அரேபியாவுடைய கரை. இந்த ஒரு நேரம் தான் பிரோனுடைய இறுதி நேரம். இறை தூதர்